மலை சரிவுகளை தடுத்து மக்களை காக்க மண் ஆணி திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மலையளவு புகழ் சேர்க்கும் மகத்தான திட்டமாகும் என்று தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பமான மண் ஆணி அமைத்து நீர் விதைப்பு முறை மேற்கொண்டு ஜியோகிரேட் முறையில் மண்ணின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், நீலகிரி மாவட்டம் உதகை கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் கோடபம்பந்து அருகில் நிலச்சரிவை தடுக்கும் வகையில் மண் ஆணி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மலை சரிவை தடுத்து மக்களை காக்கும் மண் ஆணி திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். மலை சரிவை தடுத்து மக்களை காக்கும் மண் ஆணி திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்தி வெளியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். மலைவாழ் தடங்களில் ராணியான ஊட்டி இம்மாவட்டத்தின் தலைநகராக அமைந்துள்ளது. குன்னூர் மற்றும் கோத்தகிரி ஆகிய முக்கிய மலை வழித்தடங்கள் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன. இந்த நிலையில்தான் அவ்வப்போது அங்கு நிலச்சரிவு ஏற்படுவது தொடர்கதை ஆகி வரக்கூடிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தை நிலச்சரிவை ஏற்படுத்தும் காரணிகள் நிலச்சரிவை தடுக்கும் புதிய முறையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண் ஆணி முறையை பயன்படுத்துவது சிறந்ததாகும் என கருதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புக்குள்ளான பகுதிகளை பொறுத்தவரையில் 321 பகுதிகள் அதிக பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடரால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புக்குள்ளான பகுதிகள் 68 பகுதிகளாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. எனவே இதனை தடுப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தற்போது தமிழ்நாடு அரசு கையாண்டு வருகிறது. குறிப்பாக புல் மற்றும் தாவரங்கள் வளர தண்ணீர் தெளித்து குறைந்தது 3 மாதம் பராமரிக்க வேண்டும் எனவும், அதன் அடிப்படையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பாதைகளில் மண் அரிப்பை தடுக்க, நிலச்சரிவை கட்டுப்படுத்த, சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான செலவு குறைந்த பாதுகாப்பான புதிய வழிமுறைகள் கண்டறிந்து விரைவில் செயல்படுத்துவது இன்றியமையாதது எனவும், மழைக்காலங்களில் நிலச்சரிவு அபாயத்தை தவிர்க்கும் காலம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.